நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. அதான் சரி. இப்ப என்ன பண்ணுவ? பியூட்டிஃபுல் கேர்ள், ஒண்டர்ஃபுல் கேர்ள். உன்னோட கொண்டாயிர போகுது. இதுல பரவாயில்ல, எது நடந்தாலும் பாத்துக்கிறேன். இதுக்காக எதையும் தாங்குவேன். சொத்தே அழிஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன். வாழ்க்கையில வேற என்னத்த கண்டா என்னவா உன் டேஸ்ட் உனக்கு மாமா. நீ கரெக்டான இடத்துல தான் சூஸ் பண்ணிருக்கேன். என்ன பொம்பளை பிள்ளை என்ன கண்டு ஆளை கொண்டு மறைச்சு வச்சுக்கிட்டீங்களா? என்ன சமாச்சாரம்? யாரு யாரு மாமா? எதுக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்க? மாமா 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 கூட்டியா மாமா? வா காப்பி எடுத்துட்டு வா மாமாக்கு. பொண்ணு பார்க்க வந்திருக்கு. என்னடா அது நம்மளை கண்டனி எஸ்கே நம்மளை பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா உள்ள இருக்கு. நம்ம திருந்திட்டோம்னு தெரியல. முகரை பாரு, உன்னை பார்த்து யாரு போனா? அப்புறம் வேற எதுவும் துணி எடுக்கிறக்கா போனேன். துணி வச்சிருந்தியா? துணி வச்சிருந்தியாவா? துடைக்கத்தான். துணியை வச்சு தானே துடைக்க முடியும். அதைத்தான் அதை எடுக்க போனியான்னு தேவையில்லாம பேசாத, மரியாதை கெடுத்து போடுவேன் பாத்துக்க. என்ன பண்ணுவ? ஆளி மூஞ்சி முகர கட்டி பாரு. ஏய் உன்னை நான் ஒன்னும் தெரியாம கட்டி பிடிச்சேன்னு சொல்லல. ஏன் தெரிஞ்சு வேற கட்டி பிடிப்பியா? தெரிஞ்சுதான் கட்டி பிடிச்சேன். கட்டி வேற பிடிப்பியா? கட்டி பிடிப்பேன். கட்டி பிடிச்சது இல்லாம இவ்வளவு சபைக்கு மத்தியில உண்மையை வேற பேசுற. முத்தம் கொடுப்பேன். என்ன வேணா செய்வேன். நானும் செய்வேன். அட்வான்ஸ் வாங்கும் போதே சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். என்ன இதெல்லாம் செய்கிறேன்னு வேற சொன்னாப்லையா? எங்க பொட்டிக்கார உங்கள ரத்னப்பா எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க. என்ன முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும்னா? அறிகிறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராத்திரி 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் முண்டாட்டி. நீ என்ன வேணா செய்யலாம். நீ என்ன எனக்கு புருஷன் மீன் குழம்புல வெஸ்த போட்டு கொண்டு போடுவே. இன்னைக்கு உனக்கு நாளைக்கு நாளைக்கு அவங்க நண்பருக்கு பகவத்கீதையை நான் ஃபாலோ பண்றேன். இன்று எது உன்னுடையதோ நாளை மற்றவருடையது. இன்னைக்கு ஏன் முண்டாட்டி, நாளைக்கு ஏன் மச்சான் முண்டாட்டி. யாரு வாய் சொப்பு நடத்துறேன். பொண்டாட்டி என்ன அச்சாரமா போட்டு கொடுத்துருக்கு. இங்க பாரு, நான் மத்த பிள்ளைய மாதிரிலாம் கிடையாது. கட்டி பிடிச்சல, கட்டிய பிடிச்சல, கட்டியா இருக்கோ கூலா இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்கல. மரியாதையா கட்டி பிடிச்ச நீனே கோயில கூட்டு போய் தாலியா கட்டு. இல்லனா இவ்வளவு பேருக்கு மத்தியில என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அடி எலவே என்ன மயத்துக்கு நான் கால்ல விழுகிறேன். அப்ப கட்டி பிடிச்சதே கல்யாணம் பண்ணிக்க. கட்டி பிடிச்சது ஒண்ணு தாலியா கட்டு. உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு இப்படி வா இல்லனா அப்படி வா. அடி எலவே தாலியை கட்டி குடும்பத்தை நடத்து. இல்லன்னா இவ்வளவு பேருக்கு மத்தியில ஜெயப்பிரியா உங்களுக்கு தெரியாம புடிச்சிட்டே மன்னிப்பு கேளு. நான் மன்னிச்சு விடுறேன். போனா போதும். ஆம்பளை பிள்ளை கட்டி பிடிச்ச பொம்பளைக்கெல்லாம் தாலி கட்டுறதா இருந்தா நேரம் 2 குடம் நிறைய பொம்பளையா தான் கிடக்கும். ஏன் இதே புலப்பத்தா அழகிறியா? என்ன கட்டி பிடிக்கிறதா? 10 மணிக்கு மேல யாரையாவது கட்டி பிடிச்சி ஆகணும். நானே நீ யாரையே கட்டி பிடி, எனக்கு அது தேவையில்லை. என்ன எதுக்கு நீ கட்டி பிடிச்ச? பிடிப்பேன். எதுக்கு பிடிப்பேன்? நான் தான் சொல்றேன்ல. நீ கட்டி பிடிச்சா நான் வேற மாதிரி பண்ணி பிடி பாத்துக்க. கட்டி பிடிச்சேன்ல, உனக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கல. 10 ரூபா கையில கொடுக்குறேன். பிடிக்கல என்ன செய்வே? திருப்பி 10 ரூபாய் கொடுத்துருவே. அவ்வளவுதானே? ஆமா ஆமா. இப்ப நான் கட்டி பிடிச்சிட்டேன். சரி பிடிக்கல, நீ ஒரு திருப்பி கட்டி பிடிச்சுக்க. நீ ஜொரிய கொடுத்த மாடு மாதிரி பண்ண எனக்கு தெரியாது. அது எனக்கு அவசியம் கிடையாது. தேவையில்லாம பேசுங்க. திருப்ப வாங்கிக்கணும். மிஸ்டர் ஹரிகரன், என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க. எதை வேணா கொடுத்தறலாம், வாயை மட்டும் கொடுத்து புண்ணாக்கிக்காதீங்க. நீ எதுல கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எதுல கொடுக்கனா? எதுல கொடுக்க போற? நீ எப்படி பேச்சு கொடுத்தாலும் சரிதா. எங்க அப்பா உட்கார்ந்திருக்காரு, எங்க அப்பா முன்னாடி கொடுப்பேன் வேற சொல்றியா? எங்க அப்பா ரசிக்கிறாப்ல. அப்புறம் என்ன புள்ளைய செய்யறதா? என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மகளும் மருமகனும் சந்தோஷமா இருக்கறத பார்த்து எந்த தகப்பே இருவரே நான் மக சரி மருமைய யாரு? நான் தான். வண்டில வரல அண்ணன் தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது அப்ப இது இப்ப மோகர இத பாரு மூஞ்சி மோகர. எதை வேணாலும் பாத்துட்டு போ. ஏய் எங்கறியா? ஓடி பேர் மரியாதையா? வாய் அடக்கி பேசு. நீ முத அடக்கொடுக்கமா பேசு. பொம்பளை இப்படி பேச கூடாது. ஏய் என்ன கை நீட்டி பேசு. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? சண்டில சமாளிக்க. ஓடு. சமாளிச்சு பாருங்க. ஆஹா ஓடி பேர் மரியாதை. ரைட் போ. யாப்பா ஹரி, ஒரு பொம்பளை பிள்ளை தள்ள நெஞ்ச பிடிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிற. அதுக்கு என்ன செய்யணும்? நீனு தள்ளியா பாத்துக்கிட்டு நிக்கிற. நான் அவ நெஞ்ச பிடிச்சு தள்ளியா இல்ல, நானும் அவ நெஞ்ச பிடிச்சு தள்ள. நீங்க ஓசுல ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க. இல்ல நான் மட்டும் நீங்க அப்படியே தள்ளிடுவீங்க. மிஸ்டர் ரத்னம், ஐ டோன்ட் லைக். நான் வந்து டீசன்ட் மேன். நான் டீசலா பொம்பளை பிள்ளை. நான் ரொம்ப டீசெண்டா போறேன். யார் நீங்களா? நேரா உட்காரு. எனக்கு பொம்பளை அவ்வளவு வாய் அடிக்காத முதல்ல. ஆம்பளை நீ மொத அப்படி பேசாத. தர்த்தறியோ தர்த்தறல. ஆம்பளை பேசினா சரித்திரம். பொம்பளை பேசினா சரித்திரம், ஆம்பளை பேசினா தர்த்தறம். பொம்பளை பேசினா அட்டை தர்த்தறம். ஐயா நீ பேசாத அட்டை தர்த்தறம். அப்படி பேசாதயா. உடனே கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வர வேண்டியதா? யாரு? ஒண்ணே நீ தான் போயிட்டு புதன்கிழமை திரும்புவே. எதுக்கு நான் புதன்கிழமை திரும்புறேன்? நான் எதுக்கு திரும்பணும்? நான் புதன்கிழமை திரும்புறேன், செவ்வாய்க்கிழமை திரும்புறேன். உனக்கு இது தேவையா? உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சு அம்மிக்கல வச்சு கொரக்கொரன்னு உரசி விடுவா. உனக்கெல்லாம் பொண்டாடிக்காரி அம்மிக்கல தூக்கி போட்டு இதுலயே நச்சு போட்டு கொண்டு போடுவா. யாரு? நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சு வச்சுக்க.
உன்னை எல்லாம் மணவரில் உட்கார வச்சு தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்க வச்சு தூக்கி விட்டுருவேன். நீ என்ன எனக்கு புருஷனா இருக்கேன்னா முதல் நாளே தெரிஞ்சு போய் உனக்கு சோத்துல எதையாவது கலந்து கொடுத்து உன்னை போட்டு தள்ளி விடுவேன். நான் சாப்பாடு சாப்பிட்டா தானே சாப்பிட வைப்பேல. நான் சாப்பாடு என் செல்லம் என் தங்கன்னு உனக்கு வாயில ஊட்டுவேல. நான் ஒன்லி லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிடுவேன். நீ சோத்த குடிக்கிறல இதுலயாவது கலந்து கொடுப்பேன். பால் மாத்திரம் தான் சாப்பிடுவேன். பால் மூத்திரமா? பால் மாத்திரம். பால் மாத்திரமா? பால்ல கூட கலந்து நான் கொடுப்பேன். கிளாஸ்ல குடிச்சா தானே வேற எதுல குடிப்பேன்? டைரக்டா போய் பால் சாப்பிடுவேன். எங்கயா பாக்குற கண்டுபிடிச்சு எங்கயோ பாப்பேன். எப்படி மாமா பொடிகார மாமா இங்க இருங்க மாமா. உன்னை உச்சரிக்கிறேன். நான் அதே தான் சொல்றேன். எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நட. முதல்ல உனக்கு சண்டி எடுத்து நம்ம ஏத்து பேசுத முத. தொப்பரி. நொறுக்கி போய் தெரியுமா தெரியாதா? ரைட்டா டான்ஸ் எடுத்தாங்கனா ரவுடிச்சிருக்கே கூட்டி வந்திருக்காங்கடா. பாரு பாப்பா. மேல கை வச்சினா எனக்கு பிடிக்காது. அப்ப கீழ வைக்கவா? நீ மேல வச்சால தப்புங்கற கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்ய முடியும். நான் என்ன டேஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். நீ திட்டிக்கிட்டு இருந்தா சரி கட்டிக்கிட்டு இருந்தா சரி அதுக்கு பத்தி அவசியம் இல்ல. முதல்ல தமிழ்நாட்டுக்கார பிள்ளை மாதிரி நடந்துக்க. இப்ப என்ன அவ்வளவு குறைச்சல நடந்துக்கிட்டு நீ பேசுற தமிழ்நாட்டுக்கார பிள்ளை அட கொடுக்க மாதிரி பண்பாடு தெரியுதா உனக்கு? எனக்கு என்ன பண்பாடு தெரியா? நீ என்ன வேணா கேளு பதில் சொல்றேன். கலாச்சாரம் தெரியும். தெரியும் எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். நீ வேணா கேட்டு பாரு. கேட்டா சொல்லுவியா? சரியா பதில் சொல்லு. கரெக்ட்டா பதில் சொல்லணும். நறுக்கு தெரிஞ்ச மாதிரி கேப்பேன். நறுக்குன்னு சுருக்குன்னு கேப்பேன். வயசு கண்டியா? முகரை பாரு மூஞ்சி முகரை. இவள ஆம்பளைல உட்கார்ந்திருக்க அசிங்கமா கேக்குற? இது என்ன அசிங்கம்? சீ நீ என்ன ஒரு மனுஷனா? உடனே எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சு நீ இப்படி லொப்பத்தனமா கேக்குற? வந்தேன்னு சொல்லு. ஆள் இல்ல மண்டையில பாரு. உனக்குலாம் விவசாய இல்ல. நீ மனுஷன் தான சோதிக்க வேற ஏத்திக்கலையா? நீ இப்படி கேட்காத மாமரே. அப்படி கேட்காத. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேளு. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா உங்களுக்கு டீசெண்டா இருக்கான், தமிழ்ல கேட்டா அசிங்கமா இருக்கான். வயசு கொண்டேன்னு கேட்டா வந்தியா வரலையா? வந்துட்டு ரைட் ஓகே வந்துட்டேன். இப்ப வந்தனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? குச்சி கட்டினாங்களா? இது பண்ணாம இருப்பாங்களா? குச்சி கட்டினாங்க. வயசுக்கு வந்தா 4 பக்கம் குச்சி கட்டி குச்சிக்கு நடுவுல உட்கார வச்சுட்டாங்க. குச்சில உட்கார வச்சாங்களா? குச்சிக்கு நடுவுல உட்கார வச்சுட்டாங்க. அதான் கேட்டேன். உள்ள விட்டாங்களா? என்ன நீ மனுஷன் கேட்டியா? குடிசைக்குள்ள விட்டாங்களான்னு கேக்குறேன். ஏன் கோவப்படுற? என்னன்னு தெளிவா கேட்டு பேசு. குடிசைக்குள்ள விட்டாங்கல்ல? விட்டாங்க. ரைட் விட்டாங்கன்னா சரிதான். விட்டாங்கன்னா சரிதான். விடலன்னா தான் தப்பு. குடிசைக்குள்ள விட்டாங்க. ஜாமான் போட்டாங்களா? சாமானா? என்ன? ஓ அத கேக்குறீங்களா? ஆமா தாய் மாமா சீர் வரிசையெல்லாம் கொண்டாந்தாங்க. அண்டா குண்டா சட்டி பானை எல்லா நொட்டுலோசுக்கெல்லாம் கொண்டாந்து. சீர் ஜாமான கேட்கல. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். 3 சாமான் தான். தமிழுடைய பண்பாடு. ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. போட்டானா? போட்டாங்கல்ல? போட்டாங்கன்னா சரிதான். நீ சொன்ன அந்த 3 ஜாமானை போட்டாங்கன்னு. ஜாமான போட்டாங்களே. அது ஏன் போடுறாங்க? இது தெரியாதா உனக்கு? என்ன சொல்லு பாப்பா. தெரியாதா? சொல்லு. வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் ஜாமான போட்டுருக்காங்க. எது? தீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. எது தீட்டு? வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்லி தானே குச்சை கட்டி குச்சி நடுவுல உட்கார வச்சு 30 நாள் வெளியில வர கூடாது. உங்களை தொட்டா நாங்க செத்து போயிருவோமா? அப்படி இல்லங்க. என்ன தீட்டு? ஐயா அது தீட்டுன்னு சொல்லுவாங்க. பைத்தியா. அட பெரியவங்க எல்லாம் கேட்டு பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் தீட்டு கழுதுன்னு ஒரு கழுதையும் இல்ல. வேற என்ன கழுது? இதெல்லாம் பெரிய விஷயமா? ஏங்க அப்படிதாங்க உங்களை தொட்டா என்ன ஒண்ணு நடக்க போகுது? நீங்க வேணா பாருங்க, வயசுக்கு வந்தவங்க மட்டும் இல்ல செத்தவங்க வீட்லயே அதான் சொல்லுவாங்க தீட்டுன்னு. செத்தா தீட்டு. செத்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு வந்தா தீட்டு. தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? உனக்கு இல்ல அது. வேற யாருக்கு? நீ சடங்கு ஆயிட்டா உன்னை கட்டிக்க போறான்ல முறக்கார பையன். ஆமா இருக்கேன். அவனுக்கு சொன்னது. அவனுக்கு எப்படி சொல்லி பா தீட்டுன்னு? தீட்டு எனக்கு தானே. ஓ மாமா மக வயசுக்கு வந்துட்டா தீட்டு. என்னத்த நீ எதையுமே முழுசாவே சொல்ல. நீங்களே எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? எது சொன்னாலும் ஏடிக்கிட்டே அடிச்சு நம்ம. நீ ஏடிக்கிட்டே பேசுற. எதை தீட்டுன்னு சொன்னாங்க? அட நீ கட்டிக்க போறவ பெரிய படி சாஸ்டா. நீ தீட்டு. எதை? ஓம் புத்திய தீட்டு. நீ எதையுமே முழுசாவே சொல்ல மாட்டியா? புத்திசாலிகள் புரிஞ்சுக்குவாங்க. நீ இவளை வச்சு நீ எப்படி குடும்பம் நடத்த போறோம், எப்படி கட்டிச்சிட்டா வாழ்க்கைய ஓட்ட போறோம்ங்கறத உன் புத்திய தீட்டுன்னு சொல்றது. சரி நான் கேக்குறேன். நல்லா கேளுங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க. செத்த வீட்டுக்கு நெத்தியில விபூதி வச்சுட்டு போனா அது தீட்டுன்னு சொல்லுவாங்க. வைக்க கூடாது. நான் கேக்குறேன். 30 நாள் வரைக்கும் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. செத்த வீட்டுக்கு நம்ம விபூதி வச்சுட்டு போனால தீட்டுங்க. தீட்டு தான். அப்புறம் பொணத்துக்கு இத்தந்தண்டி பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் அது தீட்டு இல்லையா? அட ஆமா. என்ன ஓமா? எனக்கு தெரியாது இல்லையா? அப்புறம் எதுக்கு தீட்டு? பெரியவங்க சொல்லி வச்சாங்க நான் சொன்னேன். பைத்தியக்காரச்சி. உலக்க போடுறது எதுக்குன்னு தெரியுமா? அது எதுக்குன்னு தெரியாதா? காத்து கருப்பு அண்ட கூடாங்கறக்காண்டி உலக்க போடுறது. இது கூட தெரியாம பேசி. காத்து கருப்பு பேய் பிசாசு வயசுக்கு வந்த புள்ளையா பாத்து. ஐயோ பேய் பிசாசு பயந்துருமா இரும்ப கண்டா. அது என்ன காக்காவுல வந்திருக்கிறதுக்கு? பேய்க்கு காக்காவளி போறதா? ஏண்டி லூசு. இரும்ப கண்டா பயப்படுதா? பிளாஸ்டிக் கண்டா ஒட்டிக்க. என்னடா அதெல்லாம்? அப்படிதான் சொல்லுவாங்க. உச்சா இருக்க போனோம்னா ஆணி இனிய கொடுத்து அனுப்பி விடுவாங்க. எதுக்கு? ஆணியை வச்சு அடைச்சுக்கிறதுக்கா?
பேயா பக்கத்துல வரக்கூடாது. என்ன? ஆமா, ஆணியை கண்டோன்னு பேய் ஓடிரும். ஐயோ, அது இரும்புல பக்கத்துல வராதுல. அதெல்லாம் கிடையாது. வேற என்ன? இது பூராமே நல்ல மூட நம்பிக்கைகள். நான் உனக்கு சொல்றேன், இது எதுக்கு போடுறாங்கன்னு தமிழன் பண்பாடை காமிச்சிருக்கேன். அதுல என்ன பண்பாடு? இந்த உலக்கை எதுக்கு போடுறதுன்னா, நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி வரணும். ஓ, அவன் தாண்டாம எப்படி வர்றது? அப்படி நின்றுக்க. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்குது. இங்கிட்டு திரும்ப டிக்கியை காமிச்சுட்டு இருக்காம இந்த பக்கம் அப்படி கிடக்குதா. இப்ப உலக்கையை நீ குனிஞ்சு பார்க்கணும். இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. என்ன பண்ணி தொலைக்க அப்படித்தான் கூட்டியாந்து ஏமாத்திரியல. உலக்க இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் ஒரு ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு தான் உருளை உலக்க எல்லாம் வரும். வள்ளி திருமணத்துக்கு வராது. சரி, ரைட், ஓகே. இப்படி குனிஞ்சு பார்க்கணும். பார்க்கும்போது மனசுக்குள்ள நினைக்கணும், என்னன்னு ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். என்னது? என்னையா சொல்லி தொலைகிற பாஸ்? நீங்க எதையாவது நினைச்சு சிரிச்சுக்கிட்டீங்கன்னா என்னைய கேவலப்படுத்திட்டாங்க. அப்படி நினைக்கல. இல்ல, எனக்கு புரியல. நீங்க எதுக்கு இப்ப சிரிச்சீங்க? நீங்க ஏதோ தப்பா யோசிக்கிறீங்க. நீ தப்பா பேசுறதுனால தான் அவங்க சிரிக்கிறாங்க. உலக்க பிடிச்சு வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சு. மாவடிக்கணும், நெல்லு குத்தணும், கம்பிடிக்கணும், இப்படி உலக்க பிடிச்சு வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. அப்படியா? விளக்கமாறு போடுறமே, அது ஏன் இது தெரியாதா? உட்கார்ந்திருக்க இடத்த கூட்டி விட்டு சுத்தப்படுத்தி உட்கார்றதுக்காக. ஒண்ணு என்ன மாநகராட்சியில வேலைக்கு சேர்த்திருக்காங்க? இல்லங்க, நாங்க உட்கார்ந்திருக்க இடத்த நாங்க தானே சுத்தம் பண்ணிக்கணும். அது அல்ல, அந்த விளக்குமாருக்கு பெரிய தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம் இருக்கு? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீனா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த பாஸ். நீங்க மறுபடியும் எதையோ நினைச்சிருக்கீங்க. இல்ல, இப்ப எல்லாம் சேர்ந்து ஊரே கை தட்டுது. எதுக்கு தட்டுது? நான் இப்படி யதார்த்தமா சொல்றதை நீங்க பதார்த்தமா எடுத்துக்கிறீங்க. இல்ல, எனக்கு என்னமோ எதுவும் சரியா புரியல. கருக்கருவாயம் போடுறேன். அது எதுக்கு? இந்த பூ கொடுத்தா அதுல நறுக்கிறதுக்கு தானே. இல்ல, பூவை நறுக்கிறதுல பூவுங்க. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய தேடணும் நினைச்சா உன் புருஷன் கற்கருவால உன்னை குறைன்னு அறுத்து போடுவாண்டி அப்படி காட்டத்தான் கற்கருவா. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது 3 எங்களுக்கு மட்டும் தானா இல்ல ஆம்பளைக்கும் தானா? நோ, உங்களுக்கு மட்டும் தான். ஆம்பளைக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு தனி சலுகை உண்டு. என்ன சலுகை? எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. 1000 குட்டி சவர தாண்டனாலும் ஆம்பளையா தான் இருப்பேன். நான் அந்த மத்த பொம்பளை மாதிரிலாம் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் நானும் பண்ணுவேன். முள்ளால தான் எடுக்கணும். ஒரு வலியை சொன்னா புரிய முடியுமா? புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ உனக்கு முள்ளு குத்திருச்சு, ஐயோ வலிக்குதுன்னு சொன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஒரு உதாரணம், நீங்க நானும் ஒருவேளை கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடி ஆயிட்டோம்னு வச்சுக்க. நீ கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை பேசினா பதிலுக்கு நானும் ஒரு ஆம்பளை ஆள்கிட்ட பேசுவேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பதிலுக்கு நானும் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு ஆம்பளை ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு அது வீடா லாட்ஜா? என்ன செஞ்சாலும் வீட்ல நம்மள குடி வைப்பாங்களாடி? தங்க புண்ணியம். உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படி அல்ல. இருக்கிற தாய்மார்கள ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. வீட்டுக்காரர் மட்டும் நம்மளை விட்டு வேற ஏதாவது பொம்பளைய பார்த்தாங்க தெரிஞ்சிச்சு இமிடியேட்டா சோத்துல வசதி வச்சு போட்டு தள்ளி போடுங்க. வைத்தியக்காரஜி, நான் செய்யறப்ப நீ செய்யறம்டியே. செய்வையா? செய்வேன். ஆபத்து உனக்கு தான். எனக்கு என்ன ஆபத்து? ஆபத்து வந்தாலும் சரி, 20 வந்தாலும் சரி. நான் ஒரு பொம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீ ஒரு ஆம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு வச்சுக்க, பாதிப்பு உனக்கு தான். எனக்கு என்ன பாதிப்பு? ஆம்பளைக்கு கிடையாது. என்ன பாதிப்புன்னு கேட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பிள்ளை போகும்போது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பையன் டே போய் ஊரு கட்டுகளுக்கு எங்கிட்டு வம்பளுத்துட்டு வந்துடாதுன்னு தான் சொல்லுவேன். பொம்பளை பிள்ளை தான் அடியே ஊரு கட்டுக்கிட்டு எவன்ட்டையும் போய் வாயில வயித்துல வாங்கிட்டு வந்துடாத. வாயில வயித்துலயா? அப்படின்னு பொம்பளைக்கு தான் சொன்னானே தவிர ஆம்பளைக்கு சொல்லல. அது என்னமோ உண்மைதான். நீங்க ரோட்ல போற பிச்சைக்காரியா கூட விட மாட்டேங்கிறீங்க, அதையும் எடுத்து மாசமாக்கி புரியலே. அது ஒரு தர்மம். எது தர்மம்? பிச்சைக்காரியா மாசமாக்குறதா? நீ மனுஷனா? நீ ஏயா என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க? அதுவே லூசு. லூசுக்கு எப்படியா தெரியும்? அதுக்கு வேணுங்கிற கேட்க தெரியுமா? தெரியாது. பசிக்குதுன்னா நீ சாப்பாடு கேட்கற, ஒண்ணுக்கு போனா சொல்ற, ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா சொல்ற, அது பைத்தியம் கேட்குமா? அதை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் அதுக்கு ஒரு தர்மம் அதை செய்து தியாகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க உன்னெல்லாம் நிக்க வச்சு இதுல சுடணுங்கிற எதுல சொல்ல போறேன்? இதுல முகரைய பார்க்க சுட முடியாது. துப்பாக்கி எடுத்துட்டு வருவேன் சுடுறதுக்கு. அப்படியே பார்த்த உடனே எம்பெருமான் சிவலிங்கமாக தெரிகிறதுன்னு சொல்லி வணங்கி கும்பிட்டு விட்டு சென்று விடுவாய். துப்பாக்கி தானே எடுத்து சுட முடியாது. எத்தனை பாவமா சொன்ன மாதிரி கொள்ளுக்கட்டி எடுத்து 50 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அது தலையில வச்சு கொளுத்தி விட்டுருவேன். அதையும் கொண்டு வந்து கீழே வச்சு பத்த வச்சு கும்பிட்டு போவே தவிர அதுல வைக்க முடியாது. கும்புற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? நீயா சொல்லிக்கிட்ட அப்படி போய் பார்க்காம எதையும் சொல்லக்கூடாது. பட்டரி விட்டரி 10 பணத்தை கொடுத்துடாண்ணா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். 10 பணத்தை கொடுத்துடாண்ணா, ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அது தெரியாம பேசுவாங்க. கையெடு முத, கையெடு முத, தொடக்கூடாது. ரொம்ப பிகு பண்ற மரியாதை. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தரது. அது நான் இல்ல, எங்க அப்பா தான். அது நல்லா தாண்டி இருந்துச்சு. என்ன 3க்கும் ஒரே சுருட்ட முடியுதா? எனக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பத்தாவுக்கு 3க்கும் சுருட்ட முடியுதா? 3 பேருக்கு எல்லா இடத்துலயுமா? அப்படி என்ன பெரிய உரிமையா? எல்லா இடத்துலயுமா? எப்படி எனக்கு சரி விடுங்க. என்ன சொன்னே? இல்ல வரேன். நீ எதையோ பார்க்க கூடாத பாத்துக்க. உண்மையா ஒப்பத்தா என்ன ஓ வளர்த்தி தான் இருக்கு. அப்படியே எல்லாம் அப்படித்தான். அது அந்த கிழவிக்கு அறிவு வேணாமா? வண்டியில போய் படுத்து கிளவி ஓன் சால் எடுத்து பொத்தி படுத்து கிடந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? சால் விலை இருக்குன்னு எடுத்து விட்டுருப்பீங்களே. இல்ல, நான் நீ தான் படுத்திருக்காக்குன்னு நினைச்சு பாஞ்சிட்டியா? அந்த பொம்பளை ஒண்ணும் சொல்லல. அது கம்முன்னு தான் இருந்துச்சு, எதுவுமே சொல்லல.
ஏ நல்லா யோசிச்சு சொல்லு, கிளவியை தான் பண்ணியா இல்லை வேற இல்லை அதை பார்த்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அது முன்னாடி சீட்டில் படுத்துருந்துச்சு, நான் கடைசி சீட்டில் படுத்துட்டேன். அப்புறம் யாரை நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு நினைச்சிருப்பேன் போல. அதான் டிரைவர் வந்துட்டுனா அப்போ எவன்டா கடைசி சீட்டில் ஓட்டையை போட வந்து. ஆனா கிறுக்கு பையில கிளவிய கூட நினைச்சிட்டு இப்படித்தான் பண்ணுவியா நீ? என்னமோ என் தலையெழுத்து கற்பனையிலேயே வாழ்க்கை ஓடிட்டு கிடக்கு. நான் என்ன பண்ணேன்? சரி சரி விடுங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும். நான் மந்திரிச்சு உங்களுக்கு விபூதி போட்டு சங்க புண்ணியவதி நல்லதாவே நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். சரி சீக்கிரம் உங்களுக்கு அந்த சூரிய பகவானை பார்ப்பதற்கு தரிசனம் கிடைக்கும். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நான் என்ன விஷயம் எழுதி விட்டவே அப்படியா? இளநியா வைக்கிறீங்க? சுத்தமா இருக்கு. நல்லா இருக்குமா? ஆமா ஆமா. இந்த நேரத்துக்கு குழு குழு நல்லா இருக்கும். சூட்டை தணிச்சு விடும். காசை கொடுத்து கண்ட கருமத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு, கண்ட சரக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு, கிளவி மூத்திரத்தை வாங்கி குடிக்கலாம். இளநீ இல்ல உதாரணம் திட்டுறேன், அப்படியா திருந்திடுவீங்களான்னு. அப்படிலாம் சொல்லிட்டாம திருந்த மாட்டீங்களோ? வாய்ப்பு நமக்கு ரத்தத்துல ஊர்னது என்னது மூத்திரமா? சிச்சி அந்த பழக்கம் இல்லை. ஆமா அது இளநீ விற்கிறீங்களா? என்ன விலை? ஒன்னு எடுத்தா 50 ரூபா, 2 எடுத்தா 100 ரூபா வாங்கிக்கலாம். 100 ரூபாயா? ஏன்னா வெயில் டைம், இந்த டயத்துல நாங்க வியாபாரம் பண்ணாதான். அது சரி அது சரி. எங்க அம்மா எல்லா இளநீ கொடுத்துச்சு, எல்லா இளநீ வித்து போச்சு. மிச்சம் இருக்கிறது 2 இளநீ தான். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. இந்த 2 இளநீ நீங்களே வாங்கிக்கங்க, போட்டு உங்களுக்கு வேணா குறைச்சு தரேன். 100 ரூபாய்ங்க வைக்கிறீங்க? 100 ரூபாங்கிறேன், உங்களுக்காக 80 ரூபா தா. 80 ரூபாயா? இல்ல உனக்கு அதுவும் சிரமமா இருக்குன்னா காசு எண்ணிட்டு இருக்கேன். காசை என்ற மாதிரி தெரியல, வேற ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. வெளியே எடுத்தோம்னா ஆளு பாத்து விடுறாங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்க. அப்படியா இருக்குது? வெள்ளை எடுக்கிற அளவுக்கு ஏமா கொஞ்சம் கம்மியா இருக்கு பரவாயில்லையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 70 ரூபா தா. எவ்வளவு இருக்குங்கம்மா? கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு? சரி 60 ரூபா தா. ஒரு 50 ரூபாயா தா. என்னையா இப்படி குறைச்சா எப்படியா கட்டுப்படி ஆகுமா கம்பெனிக்கு? 50 ரூபாய் எவ்வளவுதான் இருக்கு சொல்லு. 50 ரூபாய் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் வேணா போட்டு தரேன். எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. 49 ரூபாய் கம்மியா இருக்கு. ஒரு ஓவாயை வச்சு தான் இளநீ வாங்க வந்திருக்கியா? 1 ரூபாய்னு அசால்ட்டா பேசாத. 1 ரூபா தான் முக்கியமே. ஏன் லட்ச ரூபாய் மொய்யெழுது. 1 ரூபாய் சேர்த்து நான் 1,01,000 அப்படிமா. ஓ அந்த ஒண்ணுக்கு தான் மரியாதை. இந்த 1 ரூபா உனக்கு ஏது? அந்த முச்சந்தில கிடந்துச்சு பாத்தியா? மந்திரிச்சு வச்சிருக்க போறாங்க. ஆமா மந்திரிக்கெல்லாம் 1 ரூபா தான் இருக்குமா? நிறைய இருக்கும் தெரியுமா? சரி விடு. மந்திரி இப்ப உனக்கு கொடுத்துருக்க நான் 1 ரூபாய்னு வச்சுக்க. நான் 1 ரூபா தான். நல்ல வேலை. நீ சைபர். என்ன எதுக்கு முட்டைங்கிற? நான் ஒண்ணுக்கு உதவாதாளா? விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? இந்த ஒண்ணுக்கு பக்கத்துல சைபர் போட்டா எவ்வளவு? ஒண்ணுக்கு பக்கத்துல போய் சைபரை போட்டா 0. ஒண்ணுக்கு பக்கத்துல சைபர் போட்டா 10. 2 சைபர் போட்டா 100. 3 சைபர் போட்டா 1000. 4 சைபர் போட்டா 10,000. 5 சைபர் போட்டா லட்சம். பரவாயில்லையா? கணக்கு கரெக்டா வருது. சரியா தான் சொல்றேன். நான் புத்துமைப்பா சொல்லிட்டு இருக்கேன். 5 சைபர். சரி 5 சைபர் போட்டா லட்சமா? இல்லையா? ம் சரி இருக்கட்டும், லட்சமாவே இருக்கட்டும். இப்போ 5 சைபர் நீ. நீ கேக்குற பார்த்தா எனக்கு குழப்பமா இருக்கு. 5 சைபர் நீ. சைபர் நான் 1. சரி இந்த 1ங்கிற நான் எடுத்தாச்சுன்னா நீ முட்டைதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா 1 உன்னை முட்டையை பூரா எடுத்துட்டாலும் நான் 1வது கடைசியா நிற்பேன். வேல்யூஷன் இங்கே தான் இருக்கு, தெரிஞ்சுக்க. எங்களையும் வைக்க வந்த அம்மாவை பத்தி பேசாதே, எங்க அப்பனுக்கு கோவம் வரும். அம்மா நைட்டியோட வந்துச்சுன்னா அருமையா இருக்கும். என்னது அம்மா நைட்டியோட வந்துச்சுன்னா? நீ எப்ப பார்த்த? அன்னைக்கு பார்த்தேன் மாலை வீட்டுல சித்தப்பா. என்னுடைய அம்மா சும்மா சும்மா நான் நிப்பாட்ட கூட நீ எதுக்கு நிப்பாட்ட? நீ நிப்பாட்டி போல சொன்ன, நான் நிப்பாட்டினா நீ நிப்பாட்ட கூட நான் நிப்பாட்ட சொல்லும் போது நீ நிப்பாட்ட வாங்கி மட்டும் கிளியா பேசுற. கை கொடுக்கற சொன்னக்க நான் 1 மணி நேரமா வா. ஆமா
பயங்கர பஸ் நானே பண்றேங்க. என்னக்கா ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு அங்கிட்டு போய் நினைச்சு நானே பண்றேன். அவ்வளவுதான். சரி உன் முகத்தை பார்த்தேன். நீ முகத்தை பார்க்க ஐயாயிரம் 10,000 உள்ள கிடக்கு. அதை பூரா எடுத்துக்கிட்டு வரணும். பயப்படாது. என்ன பண்ணி கட்டி எடுத்துக்கிட்டு அடிக்க வரீங்க? கம்பு நமக்கு இல்ல, வெளியில தேவைப்படும் எடுத்து வந்து வச்சிருக்கேன். சொல்லிவிட்டு பண்ணுங்க. வதக்கு வதக்குன்னு இருக்கு. பயப்படாத, தைரியமா இரு. நான் மட்டும் தைரியமா இருக்க மாதிரி நடிக்கல. நீ தைரியமா இருக்கேன்னு கையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கையா? ஏன் கைய என்ன பண்றது? ஆமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன வரிசையை எல்லாம் முறைச்சு பார்த்துக்கிட்டே வராங்க. சங்கடப்பட மாட்டியே? பொட்டச்சி நானே வைக்கப்படாம இருக்கேன், நீ என்ன அதிசயமா வைக்கப்படுற? அது சரி, நீ உதுத்த சிரிக்கி பேசாம இருப்ப. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏய் நீ மனுஷனா? நீ என்ன ஏட்டி இப்படியாவே கேட்டுட்டு இருக்க? ஐயோ, மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன், கொஞ்சம் டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்ல என்ன மேரேஜ் ஆகல, டேமேஜ் ஆகல. நான் உன்னை கேட்கவா? நல்லா கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா என்னது உன்னை கேட்கணும். ஐயா நீ என்னமோ சொல்ற, எனக்கு தவறா கேக்குது என் காதுல. சரி விடு, குசு குசுன்னு பேசாம அமைதியா இருங்க. நீ சங்கடப்படினா நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளு. என்ன வார்த்தை கேட்க? என்ன கேட்கணும்னு அறியும். ஓப்பனா என்ன கேட்க? நான் உன்னை மனசார விரும்புறேன். விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புகிறாயா? அலி அலி, I love you. I do love you. You too love me. புரிய மாட்டேங்குதே. இருக்கடா. உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? ஆப்பக்கடையா? ஆப்பக்கடை. ஆப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னத்தா. உரங்கட்டு உரங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரத்தம் பேசினீங்க ரோசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சட்டியில் முறையாமல் இருக்கிறையா, அப்பையும் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு ஆக்கி வைக்கிறாரு, அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னத்தா. ஏழை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும், தட்டாம நீ எந்தன் போல் சேரணும்.
அடிபரு பண்ண கிளி உறங்கிட்டு உறங்கிட்டு சொன்னாதா ஓ கூடையில இருக்கிறது என்னக்கா ஜெயா நன்றி. எல்லாம் சரிதான். என் மனசு உள்ளதெல்லாம் நான் கொட்டிட்டேன். இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஒரு இடி இடிச்சதுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தனியாக விட்டமின் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஓரிதழ் தாமரைன்னு ஒன்று இருக்கு. ஒரு தாமரை வேலை செய்யாது. உங்களை பார்த்து எனக்கு எங்க மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழும் தினம் தினம் உன் தரிசனம் பிறத்தவிக்கிறே இல்லாமல் என்னை நீ வாழ்ந்தலாம் நாளும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்து வரும் கோடை காலம் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் நாளும் தனிமையே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன் ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அந்தே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனவரை நீயும் நானும் தான் பூச்சூடும் வேலை வாய்க்குமா கொண்டாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவு அந்த நாளை என்னாலும் அந்த நாளை என்னாலும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் ஜெயா நன்றி நன்றி நன்றி. இனி நம்ம கல்யாணத்தை தள்ளி போட என்னையும் மதிச்சு 2 ஜீவன் கைத்தட்டி. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. என்னங்க நம்ம 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேற என்ன பண்ணணும்? நம்மளையும் மீறி ஏதாவது தப்பு தண்டா நடந்து போயிடும். தப்பு தண்டனை என்ன நடக்கும்? நம்ம சின்ன சிறுசு நம்ம ஏதாவது பண்ணி போடுவோம். ஆமா, அதனால கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. வேற என்ன பண்ணணும்? ஆடி மாசம் இது, அதனால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஏன் ஆடில கல்யாணம் பண்ணக்கூடாது? நம்ம 4 நாள் பொறுத்துக்க. ஆவணி பிறந்துடும். ஆவணி 3ஆம் தேதி அறந்தாங்கில வச்சு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். ஏன் அறந்தாங்கில வச்சு கல்யாணம் பண்றோம்? அன்னைக்கு தெப்ப திருவிழா, அன்னைக்கு நம்ம நாடகம், அன்னைக்கு கூட்டத்து கூட்டமா வேலையை முடிச்சுப்போம். ஆனா கல்யாணம் தான் ஆவணி 3 ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. எதுக்கு இன்னைக்கு? ஏய், ஆடில செஞ்ச சித்திரையில புள்ள பிறக்குமா? செய்யக்கூடாது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதான் ஆடி மாசம் பிரிச்சு வைக்கிறாங்க. ஐயனார் சன்னதி சிரிக்கிறீங்க. வெளுவூர் கிராமம், ராசியான இடம். அதுக்கு ஐயனார் புண்ணியத்துல, காளியாத்தா புண்ணியத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை வைக்கிறேன். கரெக்டா விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம்.
அந்த டைம் தான் நாரதர் வள்ளியின் தர்க்கம் கடுமையா இருக்கும். சரி, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டை அவர் வெளியே இருக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடுவாரு. அங்க இருக்க மாட்டாப்ல, ஒன்றும் யார் தொந்தரவும் கிடையாது. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? ரத்தன பாகம் உள்ள வரமாட்டாப்ல. சொல்லிட்டேன், இந்த உதவி மட்டும் எனக்கு செய்யுங்க, நான் உங்கள்கிட்ட சம்பளமே. சரி, இவ்வளவு உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். உன்னை பத்தி கவலை. நீ வார பிடிக்கும் போது ஃபேனை மட்டும் திருப்பி வச்சுனாக்கா பிடிச்ச மணிக்கு தூங்குவேன். தூக்கத்துல எங்க மாமா பேர் போன கும்போகரே அவர் டீ குடிக்க வருவாப்ல, கேத்தல டீயை போட்டு அவர்கிட்ட சேர்ல வச்சிருவாங்க. அவர் சீன் மாத்த மாட்டாப்ல. அந்த வீடியோ எடுக்கறாருல அந்த பையன். ஏன்னு கேளு, நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீன் மாத்த மாட்டாப்ல. நம்ம எப்படி சீன் முடிஞ்சுன்னு சொல்றது? சிக்னல் கொடுப்பேன் அப்படிமே, அப்பதான் சீன் மாத்தாப்ல. உங்களுக்கு பதிலா வேற யாரும் இந்த சத்தத்தை கொடுத்து அப்பா இது உள்ள வந்துட்டா அதோட நம்ம மொட்டை கொட்டியே தெரிய வேண்டியதான் வெளியே. கேட்கற அவர் கேள்வி எல்லாமே அபசரம் முடிச்ச மாதிரி கேட்க. சரி, கோச்சிக்காதீங்க, நீங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வைங்க. நீ என்ன செய்யற? பாய், தலகாணி, இதெல்லாம் எதுக்கு? பூவு, பாய், பால். பாய் சரி, தலகாணி சரி, கட்டில் வேண்டாம். கட்டில் வேணும். என்ன கட்டில் வேணும்? இரும்பு கட்டில் போடவா, மர கட்டில் போடவா? கைத்து கட்டில் தான் போடணும். நம்ம கலாச்சாரம் அதுதான். ஓ, எதுக்கு கைத்து கட்டில்? அது நம்ம கலாச்சாரம், பண்பாடு. ஓ, ஆனா கைத்து கட்டில் போறது மேல மேல ஜமுக்காலமோ பாய விரிச்சிரு. ஏன் மாமா விரிக்கணும்? ஓட்ட ஓட்டையா கிடக்கும் கைத்து கட்டில். லவுக்கு உள்ள கையால் மாட்டிக்கிடுச்சுனாக்கா அடியில் நாய் பூனை எல்லாம் கிடக்கும், கடிச்சு இழுத்து பிடிச்சா போச்சு. பூனை கடிக்குதா? கையால் உள்ள போய் மாட்டிச்சுன்னு வச்சுக்கணும் ஒண்ணு முடியாது. ஓ, சிரமம் தான், சிரமம் தான். நீ இதெல்லாம் ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்ல. வேற என்ன பண்ணணும்? சிரிக்கிறா? நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றது இருக்கு பாரு, அதுலதான் நீ கலைமாமணி பட்டு வாங்க. 6 மாசம் ஆனாலும் ஆகலாம், 6 நாள் ஆனாலும் ஆகலாம், அது உன் கையில தான். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு இந்த 6 மாசம் 6 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சரி, பண்ணணும்னா இப்பவே பண்ணணும். உங்க மகன் சும்மா தானே இருக்காரு. முதல்ல அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அனுப்பணும். அவனுக்கு முதல்ல இடைஞ்சலாவே இருந்தாலும் நான் தான் முட்டாப்பையிலாவே வாழ்ந்துட்டேன். என்ன செய்ய? மூடன் 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 ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போட. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போட. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவிதான் போல் இருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாட்களே. காலகாலமா விதியா சொல்லடா, காதல் காலையும் பேசுமோ. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் பாலைவனங்களோ